அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கான அல்லாஹ் ஃபீ கலாமில் கதீம் வ ஹுவ அஸ்தகுஸ் ஸாதிகீன். யா அய்யுல் அபாத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ் வ கூலு கௌலன் சதீதா. ஸதகல்லாஹுல் அலீம். நம்மளை எல்லாம் முஸ்லிமாகவும் முக்மினாகவும் மேலும் கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருள் மிகுந்த உம்மத்திலே அல்லாஹ் பிறக்க வைத்தானே. இந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ்வை பற்றியும் இன்னும் நபிமார்களை பற்றியும் பேசக்கூடிய இந்த மஜ்லிஸிலே அல்லாஹ் அமர வைத்திருக்கானே. அந்த அல்லாஹ்வுக்கு எல்லாம் புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிந்த நல்ல அடியார்களே, இன்று நாம் முஸ்லீமாக இருக்கிறோம் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் அன்று நபிமார்கள் செய்த மார்க்க சேவைதான் நண்பர்களே. ஏனென்றால் இன்று நம்மளுக்கு அப்துர் ரஹ்மான், அப்துர் ரஹீம் என்று அழகான பெயர்கள் இருக்கும் பொழுது அதற்கு பின்னாடி இருக்கிற காரணம் யார் என்று பார்த்தால் நபிமார்கள். இல்லாவிட்டால் நம்மளுடைய பேர் வேற ரகமாக இருக்கும். முத்துவேலாகவோ இல்லை பெரியசாமின்னு சொல்லி வேற வித்தியாசமான பேர்களாக இருக்கும். ஆனால் அல்லாஹ் தாலா என்ன பண்ணியிருக்கான்? அப்துர் ரஹ்மான், அப்துர் ரஹீம் என்று சொல்லியிருக்கிறான். அழகான பெயர்களை நம்மளுக்கு வைத்திருக்கிறான். இன்னும் அதே போல் நாம் மட்டும் முஸ்லீமாக இல்லாமல் இருந்திருந்தோம்னா இந்நேரம் என்ன இருக்கும்? ஏதோ ஒரு கோயில் வாசல் முன்னாடியோ இல்லை ஏதோ ஒரு சிலையை வணங்கிட்டு இருந்திருப்போம். ஆனால் அல்லாஹ் தாலா என்ன பண்ணியிருக்கான்? நம்மளை எல்லாத்தையும் அவனுடைய சேவையில பொறுக்கி பள்ளிவாசலுக்கு தொழுவக்கூடிய பாக்கியமும் குர்ஆன் ஓதக்கூடிய பாக்கியத்தும் நம்மளுக்கு அல்லாஹ் தாலா தந்திருக்கிறான். ஆனால் இதற்கெல்லாம் காரணம் யார் என்று பார்த்தால் அன்று நபிமார்கள் செய்த சேவைகள் நண்பர்களே. அல்லாஹ் தாலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இன்னா அர்சல்னா இலைக்கும் ரசூலன். யார்? இன்னா அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி. உங்களின் பக்கம் நூஹ் அலைஹிஸ்ஸலாமை நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம். ஏன் நூஹ் அலைஹிஸ்ஸலாமை அனுப்பிச்சான் அல்லாஹ்? ஏனென்று சொன்னால் அந்த நேரத்தில் அந்த உம்மத்தார்கள் சிலை வணக்கங்கள் செய்து கொண்டிருந்தார்கள், லலாலத்தான பாதையில் இருந்தார்கள். அதற்காக வேண்டிய அல்லாஹ் என்ன பண்ணா? நூஹ் அலைஹிஸ்ஸலாமை அனுப்பிச்சான். அதுவும் பொதுவாக ஒரு ஹக்கை எடுத்து நாம் பேசுகிறோம் என்றால் நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். சாதாரணமாக ஒரு நல்ல விஷயத்தை நம்மளால எடுத்து சொல்ல முடியாது. அதுவும் அந்த நேரத்தில் மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா சிலை வணக்கத்தில் ஊறி போய் இருந்தார்கள். நீங்கள் போய் அல்லாஹ் தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்ல முடியாது. சொன்னார்கள் என்ன ஆகும்? அவங்க அடிச்சிருவாங்க, உதைச்சிருவாங்க, கொலை கூட செய்து விடுவார்கள். ஏனென்றால் அவ்வாறு இருந்தார்கள் யாரு? அந்த உம்மத்தார்கள். ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தார்கள்? போய் சொல்லுகிறார்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சத்தமாக அங்கே இருக்கும் உம்மத்தார்கள் இடத்திலெல்லாம் சொல்லுகிறார்கள். பதிலாக அந்த மக்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் அவங்களை கேலி செய்கிறது, அவங்களுக்கு கிண்டல் செய்கிறது. இன்னும் மோசமாக அவங்க என்ன செய்வாங்கன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாமை அடித்து குப்பைத்தொட்டியில் போட்டுருவாங்களாமா. குப்பைத்தொட்டியில் போட்டதுக்கு அப்புறம் அவங்க மயக்கத்திலிருந்து திருப்பி எந்திரிப்பாங்க. எந்திரிச்சு திருப்பி லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கத்தி சொல்லுவார்கள். அப்போ அவளுடைய சேவை எவ்வாறு இருந்தது என்று சொன்னால் இஹ்லாஸான முறையில் இருந்துச்சு. அல்லாஹ்வுக்காக நாம் செய்கிறோம் என்று இருந்துச்சு. இன்னும் அவங்க போய் அவங்க கலிமா சொல்லுவாங்களாமா. மக்கள் இடத்தில் கலிமா சொல்லும் பொழுது என்ன ஆகும் என்றால் மக்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? ஜாலு அசாபியும் ஃபி ஆதானிஹிம். அவருடைய விரல்களில் காதின் மீது வைத்து விடுவார்களாமா. பேச வந்தா காது மூடிக்கிறாங்க, காது கேட்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? விரல காது மீது மூடிக்கொள்வார்கள். அப்பயும் என்ன பண்ணுவாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கத்தி சொல்வார்கள். ஏனென்றால் காதுல எவ்வளவுதான் கை வச்சாலும் ஓரளவு குரல் கேட்க தான் செய்யும். அந்த சின்ன அளவு குரலாச்சு கேட்டுருமேன்னு சொல்லி என்ன பண்றாங்க? நபி அவர்கள் என்ன செய்யறாங்க? லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட சுமாராக 950 வருடம் என்ன செய்யறாங்க? அந்த மார்க்க கல்வி, அந்த மார்க்கத்தை அவங்க என்ன பண்றாங்க? போதித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் 950 வருஷம் அவர்கள் சேவை செய்தும் வெறும் 80 பேர் தான் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். அப்பயும் நபி அவர்கள் என்ன பண்றாங்க? கையே விடல. நான் அல்லாஹ்வுடைய இது சொல்லிட்டு தான் இருப்பேன்னு சொல்லி என்ன செய்கிறார்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியான வேற யாரும் இல்லை என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு கட்டத்துக்கு மேல என்ன செய்யறான்? அல்லாஹ் தாலாவே சொல்லி விடுகிறார், இதற்கு மேல உங்க உம்மத்துல வேற யாரும் முஸ்லீம் ஆக மாட்டாங்க சொன்னோடனே அப்புறமேட்டு தான் என்ன செய்கிறார்? நபி அவர்கள் துவா கேட்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நபி அவர்கள் துவாவே கேட்கல. எல்லா இடத்துல பதுவா இது அதாபுக்காக. அதற்கு அப்புறம் தான் என்ன செய்யறாங்க? நபி அவர்கள் துவா கேட்கிறார்கள். அப்புறமேட்டு அல்லாஹ் தாலா என்ன செய்கிறான்? அதாபு இறக்குகிறான். அதே போல் மூசா அலைஹிஸ்ஸலாமும் படாத பாடே இல்லை அவர்கள் உம்மத்தார்களுக்காக வேண்டி. ஏனென்று சொன்னால்
மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, உம்மத்தார்கள் எல்லாம் ஃபிரௌன் கூட்டத்துல இருந்து காப்பாத்திட்டு வந்துடுறாங்க. காப்பாத்திட்டு வந்தா முன்னாடி பார்த்தா என்ன இருக்கு, செங்கடல் இருக்கு. பின்னாடி ஃபிரௌனோட கூட்டம் வருது. நல்ல நடுவில் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ என்ன செய்யறதுன்னு சொல்லி அவங்களே என்ன பண்றாங்க, அந்த இடத்துல கொஞ்சம் பதறிட்டு இருக்காங்க. அந்த நேரம் என்ன பண்றாங்க, உம்மத்தார்கள் அவர்களுக்கு தோதுவாக பேசாமல், மூசா நீங்க என்ன கூட்டு வந்துட்டீங்க, நான் ஃபிரௌன் கிட்டே அடிமையா இருந்திருப்பேனே, நீங்க கூட்டு வந்துட்டீங்களேன்னு சொல்லி என்ன பண்றாங்க, அந்த இடத்துல ஒரு மாதிரியா பேசுறாங்க. இன்னும் என்ன சொல்றாங்க, நீங்களும் அல்லாஹ் போய் சண்டை போடுங்க, நீங்களும் அல்லாஹ் போய் போரிடுங்க, என்ன அமுச்சு விட்டுருங்கன்னு சொல்லி என்ன பண்றாங்க, கூப்பிட்டத்தார்கள்லாம் ஒரு மாதிரியா பேசுறாங்க. அது மீறியும் அல்லாஹ் தாலா என்ன பண்றான், அந்த கடலிலிருந்து அவங்கள பிளந்து என்ன பண்றான், கூட்டிட்டு போயிடறான். அல்லாஹ் காப்பாத்திடுறான். காப்பாத்துறதுக்கு பிறகும் என்ன ஆகுது, அங்க பார்த்தா ஒரு கூட்டம். அந்த கூட்டம் என்ன பண்றாங்க, சிலையை வச்சுட்டு டாம் டூம் சொல்லி டான்ஸ் ஆடிட்டு போறாங்க. அதை பார்த்தோன்னு என்ன ஆகுது, உம்மத்தார்கள்லாம் பார்க்குறாங்க, மூசா எங்களுக்கும் அதே மாதிரி சிலை வேணும், நாங்களும் அந்த மாதிரி டான்ஸ் ஆடுறோம், எங்களுக்கு அதே மாதிரி கொண்டாடணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியும் வணக்கத்திற்கு தகுதியான அல்லாஹ் தான் சொல்லி என்ன பண்ணுறாங்க, சிலை வணக்கத்திற்காக பேசுகிறார்கள். மற்ற உம்மத்தில் இருக்கிற மக்களுக்கு என்ன செய்கிறாங்க, களிமா ஏற்கிறது இல்லை, அவங்க ஏற்றுக்காம என்ன பண்ணுறாங்க, லலாத்தில் இருக்காங்க. ஆனால் இவங்க களிமாவை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் ஒருவன் தான் இருக்கிறான் என்று தெரிந்தும் என்ன செய்கிறாங்க, எங்களுக்கு இந்த சிலை வேணும், எங்களுக்கு இதே போல் ஒரு சிலையை பண்ணித்தாங்கயா மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல கேட்குறாங்க. அதே போல் அது அடுத்தது என்ன ஆகுது, சரி மூசா அலைஹிஸ்ஸலாம் பண்ணுறாங்க, அடுத்தது தௌராத்துக்காக என்ன பண்ணுறாங்க, 40 நாள் மலைக்கு போகிறாங்க. மலைக்கு செல்லக்கூடிய அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, சாமிரின்னு சொல்லி ஒரு நபர், அந்த நபர் என்ன பண்ணுறான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய குதிரையுடைய மண்ணை கொண்டு ஒரு கண்ணுக்குட்டி ஒரு மாடை சேர்ந்து அது அந்த வாயில் அந்த என்ன பண்ணுறான், அந்த மண்ணை போட்டுறான். போட்டோன்னே இந்த மாடு ஆன்னு கத்துனே என்ன ஆகுது, அங்கே இருக்கிற உம்மத்தார்கள்லாம் இதுதான் அல்லாஹ், இதுதான் தெய்வம்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, திடீர்னு எல்லாம் வழிகேட்டில் போயிடுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வராங்க, வந்து தௌராத் வேதத்தை எடுத்துகிட்டு வராங்க, கையில் எடுத்துகிட்டு வராங்க. டக்குன்னு அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, சிலை வணக்கத்தில் செஞ்சுட்டு இருக்காங்க. 40 நாளில் எப்படிப்பா சிலை வந்துச்சுன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆச்சரியத்தில் தௌராத்தையே கீழே போட்டுறாங்க. அந்த வேதமே உடஞ்சி போயிடுது. உடஞ்சி போனதுக்கப்புறம் என்ன ஆகுது, அப்புறமேட்டு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட கேட்குறாங்க, 40 நாள் உம்மத்தை நீங்கள் என்ன பண்ணி வச்சிங்கன்னு சொல்லி கேட்டவனே, யா மூசா நான் போரிட்டு இருப்பேன், யாரு வழிகேட்டில் போனவங்க இடத்துல நான் போரிட்டு இருப்பேன், போரிட்டு இருந்தா பாதி உம்மத்தே காணோம்னு சொல்லி நீங்கள் கேட்டிருப்பீங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல மூசா அலைஹிஸ்ஸலாம்னு சொல்லுவோன்னே, அப்புறமேட்டு அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு ஒரு அதாப் இறக்கி அதை முடிச்சான் ஒரு வழியா. பிறகும் என்ன ஆகுது, தௌராத்தை எப்படியோ மூசா அலைஹிஸ்ஸலாம் திருப்பி அல்லாஹ் இடத்துல கேட்டு வாங்கிட்டு வந்துடுறாங்க. வாங்கிட்டு வந்தால் தௌராத் இவ்வளோ பெருசாக இருக்கு. அதை பார்த்த பிறகு அந்த உம்மத்தார்கள்லாம், மூசா என்ன இவ்வளோ பெருசாக இருக்கு, நான் எப்படி மனப்பாடம் செய்வது, இவ்வளோ பெருசாக இருக்கு, எங்களெல்லாம் முடியாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, திருப்பி மறுக்கிறாங்க. மறுத்தவனே என்ன ஆகுது, அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய மலை, இவ்வளோ பெரிய மலை என்ன பண்ணுறாங்க, உம்மத்தார்கள் தலை மீது வைத்து கொண்டிருக்கிறான். வச்சுட்டு நீங்கள் இந்த தௌராத்தை நீங்கள் ஏற்றுக்கலன்னா தலையை மண்டையில் போட்டுருவேன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுறான், எச்சரிக்கிறான். டக்குன்னு அவங்க தொட்டு பார்க்குறாங்க மலையை, ஆஹா இது மலை தான் போல இருக்குது, போட்டால் மண்டை உடஞ்சிரும். டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, சரி நாங்கள் தௌராத்தை ஏற்றுக்கிறோம், சரி லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, தௌராத்தை ஏற்றிட்டு திருப்பி என்ன பண்ணுறாங்க, அதுலேயே திருப்பியும் மூசா அலைஹிஸ்ஸலாம் படாத வேதனையே இல்லை. அவ்வாறு வேதனைப்பட்டு என்ன பண்ணாங்க, இஹ்லாஸான முறையில் அல்லாஹ்வுக்காகன்னு சொல்லி அவங்க சேவை செய்து கொண்டே இருந்தார்கள். இது கூட பரவாயில்ல, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி ஒரு நபி இருக்கிறாங்க. அவங்களும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், இஸ்லாத்தை எத்தி வைக்கிறதுக்காக போகிறாங்க. அங்கே போனால் அந்த கூட்டத்தார்கள்லாம் எதிரி கூட்டத்தார்கள் தானே கொலை செய்ய வந்து விடுகிறார்கள். யாரை, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஓடி பயந்து போட்டு போகிறாங்க. போனவொடனே அங்கே ஒரு மரம் இருக்குது. இந்த மரத்துக்கிட்ட என்ன கேட்குறாங்க, மரமே நீ பழந்துரு, ஏன்னா பின்னாடி கூட்டத்தார்கள்லாம் வந்து என்ன செய்கிறாங்க, கொலை செய்கிறாங்க, இருந்தால் கொலை செஞ்சிருவாங்க. கூட்டத்தை யார் என்ன கேட்குறாங்க, மலை இடத்துல அந்த மரத்தை இடத்துல மரத்தை என்னது உதவி செய்ய சொல்கிறாங்க. டக்குன்னு அந்த அந்த மரம் என்ன செய்யுது, மரம் அப்படியே திறக்குது. அப்படியே திறந்தனே உள்ளே போயிடுறாங்க. யார், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் உள்ளே செல்கிறாரு. உள்ளே செல்லும் பொழுது என்ன ஆகுது, ஷைத்தான் இருக்கிறான்ல, அவங்க உள்ளே போகும்போது என்ன ஆகுது, துணி வந்து லைட்டாக பட்டுருது, அதாவது வெளியில் ஆயிடுது. அவங்க உள்ளே போயிடறாங்க, அந்த துணி மட்டும் வெளில வந்துடுது. இந்த ஷைத்தான் அந்த மாதிரி பண்ணி விட்டோன்னே என்ன ஆகுது, கூட்டம் அந்த எதிரி கூட்டம்லாம் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா டக்குன்னு அந்த மரத்தில் இதில் பார்த்தா ஜுப்பா துணி இருக்குது. அந்த எதிரிகள் கண்டு சரி உள்ளதாக இருக்காங்க, நபி அவர்கள் உள்ளதாக இருக்கிறாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, நம்ம சாதாரணமாக நகம் வெட்டும் பொழுது தோலை வெட்டி விட்டாலே அதற்கே ஒரு நாள் ஃபுல்லாக அந்த வலி இருக்குதே சொல்கிறோம். ஆனால் அந்த கூட்டத்தாளுக்கு என்ன பண்ணுறாங்க, நபி அவர்கள் உள்ளே இருக்கிறத அறிந்தும் ஒரு ரம்பம் எடுத்து அப்படியே கத்தியால் வெட்டுறாங்க மரத்தை. உள்ளே இருக்கிறாங்க மரத்துக்குள்ளே அப்படியே வெட்டுறாங்க, ரத்தமும் வடியுது, அந்த மரமும் துண்டா போகுது. அங்கேயே ஷஹீதாகிறாரு. எதற்காக வேண்டி 1,24,000 நபிமார்கள் எதற்காக வேண்டி வந்தார்கள், நம்ம ஹிதாயத்து பெற வேண்டும் என்று தான் வந்தார்கள், நம்ம மார்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று தான் வந்தார்கள். நம்மளுக்கு அப்துர் ரஹீம் அப்துர் ரஹ்மான் என்ற அழகான பேரு
அந்த ஈமானோடு இருக்க வேண்டும் என்றுதான் இவங்க எல்லாரும் நம்மளுக்காக சேவை செய்தார்கள் நண்பர்களே. அதே போல் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படாத பாடே இல்லை. ஏனென்று சொன்னால் மக்காலே முதல்ல எவ்வாறு இருந்தார்கள், முதல்ல எவ்வாறு இருந்தார், சாதிக் உண்மையானவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் அப்படிப்பட்ட ஆளா, ஆஹா ஓஹன்னு சொல்லுவார்கள். எப்பொழுது அவர் மார்க்கத்தை போதித்தார்களோ, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று எப்போது அவர் சொல்ல ஆரம்பித்தாரோ எல்லாம் என்ன செய்யறாங்க, சூனியக்காரர், அவர் என்ன பொய்க்காரர்னு சொல்லி என்ன பண்றாரு, சாதிக்குன்னு சொன்னாரோ காதிப்புன்னு சொல்லிட்டாரு. எப்படி இருக்கும் அந்த நபருக்கு? சொந்த சித்தப்பா அதாவது அபூ லஹப் அவர்கள் என்ன சார், நீ நாசமாக போயிடுவேன்னு சொல்லி என்ன பண்றாங்க, மண் எடுத்து மூஞ்சில போடுறாங்க. அப்படி ஒரு வேதனை யார் அனுபவித்தால், நம்மளோட கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதற்காக அந்த சேவை செய்தார்கள், நம்மளுடைய நல்லதற்காக வேண்டி. அது மட்டுமா செய்தார்கள், எப்பொழுது ரசூல்லா அவர்கள் ஏதோ இஸ்லாம்னு சொல்லி கொண்டு வந்தவன் என்ன பண்றாங்க, அவங்களுடைய 2 பெண்கள் இருக்காங்களே பிள்ளைகள், அவங்களுடைய 2 பிள்ளைகளுடைய கணவர்களும் தலாக் விட்டு விட்டார்கள். யார, ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைய. இல்ல உங்க அப்பா ஏதோ சொல்றாங்க புதுசா போமான்னு சொல்லி என்ன பண்றாங்க, தலாக் விட்டுட்டு அமுச்சு விடுக்கிறார்கள். அதே போல என்ன செய்யறாங்க, சரி அதாச்சும் பட்டுட்டு போறாங்கன்னு சொல்லி விட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, நபி அவர்கள் தாயிஃப் நகரத்துல போய் சில வருடங்கள் சென்றதுக்கு பிறகு தாயிஃப் நகரத்துல போய் நம்ம இஸ்லாத்தை பரப்பலாம்னு சொல்லி என்ன பண்றாங்க, கிட்டத்தட்ட 100 மைல் அது சுடும் வெயிலிலே சென்று மணலிலே அந்த ஒட்டகம் வைத்து ஒரு பல கிலோமீட்டர்கள் 100 மைல் தாண்டி அவர் செல்கிறார்கள். சொல்லி அங்கே போய் அந்த தாயிஃப் நகரத்தில் போய் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும் பொழுது அந்த மக்கள்கள்லாம் ஏற்றுக்கல. அதுக்கு ஏற்றுக்காம இருந்தாச்சு பரவாயில்ல, மாறாக என்ன செய்தார்கள் என்று சொன்னால், சின்ன சின்ன பசங்க அங்கே இருக்கிற அடிமைகளை கொண்டு கல்லாலே அடித்தார்கள். ரசூலுல்லாஹ் அடிச்சு துரத்த விட்டாங்க. யாரு, தாயிஃப் நகருடைய மக்கள். அடிச்சு துரத்துல என்னாச்சு, உடம்பு ஃபுல்லா ரத்தம். ரபி அவர்களுக்கு அவர் வெள்ளை நிறமா இருப்பாரு, அவங்க உடம்புல பட்டு ரத்தம் ஃபுல்லா, அந்த ரத்தம் எவ்வாறு இருந்திருந்தால் அப்படியே சிவப்பா, அவங்க இருக்கிற கலருக்கு அப்படியே சிவப்பா இருந்துச்சு. ரிவாயத்தில் வருது, அந்த ரத்தம் ஒரு சொட்டு ரத்தம் பூமியில உள்ந்துச்சு என்று சொன்னால் அந்த இடமே அப்படியே தோசையை திருப்புற மாதிரி ஆயிடும் என்று, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தோசையை திருப்புற மாதிரி திருப்பிடுவார்கள் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். ஏன்னா ரசூலுல்லாஹ் அவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா, ரத்தம் வரும்போது ரத்தத்தை அப்படியே சட்டையிலே தொடச்சிக்கிறாங்க. ஏன், ரத்தத்து கீழே வந்து என்ன ஆகும், அந்த நகரமே போயிடும். ஏன், பின்னாடி வரக்கூடிய சந்திதர்களாச்சும் ஈமான் கொள்வாங்கல்லன்னு சொல்லி என்ன பண்றாங்க, அந்த இடத்துலையும் அவங்க எந்த ஒரு அதாவது கேட்காம என்ன பண்ணாங்க, துவா கேட்காம அந்த இடத்தை விட்டு வெளியாகிறார்கள். அது பின்னாடி தாயிஃப் நகரத்துல எல்லாரும் ஈமான் கொண்டு விட்டார்கள். அதே போல் இன்னும் அகல் போர் நடக்கும் பொழுது மதீனாவை சுத்தி அகல் வெட்டுகிறார்கள், குழி தோன்றாங்க மதீனாவை சுத்தி. மற்ற எதிரி யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி உள்ள மற்ற எதிரிகள் வந்தால் கூட அந்த குழியில உளுந்துருன்னு சொல்லி என்ன பண்றாங்க, மதீனாவை சுத்தி ஒரு அகலை வெட்டுகிறார்கள். வெட்டும் பொழுது பொதுவாக மதீனா மணல் அதை சுற்றி அப்படியே ரொம்ப சூடாக இருக்கும். அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க, வெட்டும் பொழுது பெரிய கல்லுகள் சிறிய கல்லுகள் மண்ணு சூடு. இப்போ நம்மளே மாசா விட்டு அந்த எங்கேயாவது ரூம் போகும்போது என்ன பண்ணுறோம், செருப்பு போடாமல் போனால் அதே தெரியும் நம்மளுக்கு அந்த நிலைமை எவ்வாறு இருக்கும் என்று. காலெல்லாம் அப்படியே வெந்து போயிடும், இந்த மண்ணுக்கும் அந்த கல்லுக்கும் காலில் அப்படியே குதுகுதுன்னு ஆகிடும். அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, ரசூலுல்லாஹ்வும் சஹாபாக்களும் அகலை வெட்டுறாங்க. அகலை வெட்டும் பொழுது என்ன ஆகுது, நம்மள அவங்களுக்கு ரொம்ப பசியாயிருக்கு. டக்குன்னு சஹாபாக்கள்லாம் போய் ரசூல் இடத்துல கேட்குறாங்க, ரசூல்லா இந்த மாதிரி ரொம்ப பசிக்குது, நான் வயிற்றுல ஒரு கல் வேற கட்டியிருக்கேன் ரசூல்லா, எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. முடியல அவங்களால, வேலை செஞ்சுட்டே இருக்காங்க, வேர்வை தண்ணியோட அந்த சூடோட வேலை செஞ்சுட்டே இருக்க, எனக்கு ரொம்ப பசிக்குது ரசூல்லான்னு சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சட்டையை எடுத்து காமிக்கிறார்கள். அவங்க 2 கல் கட்டியிருக்காங்க. இப்போ நீயாச்சும் ஒரு கல் கட்டியிருக்க, நான் 2 கல் கட்டியிருக்கேன்ப்பான்னு சொல்லி யார் சொல்கிறாங்க, ரபி அவர்கள் சொல்கிறாங்க. யார், 2 உலகத்துடைய மாலிக், தோ ஜஹாங்கா மாலிக்னு சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹ்வே என்ன பண்றாங்க, 2 கல்லு கட்டிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அகலை வெட்டுறாங்க. ஏன், மற்ற எதிரிகள் வந்துடக்கூடாதுன்னு. மற்ற எதிரிகள் வந்துடக்கூடாது மட்டும் இல்ல, நம்மளுடைய சந்ததிகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாது என்று நண்பர்கள். ஆகவே நாம் எல்லாம் மார்க்க சேவையிலே இருந்து இன்னும் அல்லாஹ் தஆலாவுடைய பணியிலே வேலை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. ஆகிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.